Welcome to Kamals Adupankarai. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பொரியலுக்கு நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம மேலேருந்து எடுத்துகிட்டே வரும்போது அடியில் உள்ளே இருக்கிற பாகம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதிரியாக வந்துடும். ஸோ இதுலேயும் நம்மளுடைய அந்த ஸ்டெம்மை எடுத்துடணும், இங்கே இருக்கிற ஒரு வேஸ்ட் மெட்டீரியலையும் எடுத்துடணும். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இப்போ இதுக்கு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் காரம் அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 ஃப்ளேவருமே இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன வெங்காயம் இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்ல பொன்னிறமாக ஆன பிறகு நம்மளுடைய வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கியாச்சு. நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு ஊற வச்சு கொஞ்சம் குழைவாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது டைரெக்டாக சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி நல்லெண்ணெய் விட்டுட்டு நெய் விட்டுட்டு இந்த சாதத்தை பிசைஞ்சு கொடுக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பொரியலை. பருப்பு ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நம்ம இது போதும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ துருவலை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ துருவலை ஆட் பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான சுவையில் இந்த பொரியல் இருக்கும். உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில்